இன்றைக்கு பலரும் பல மனிதர்களை பின்பற்றுகிறார்கள், பல கட்சிகளை பின்பற்றுகிறார்கள், பல அமைப்புகளை பின்பற்றுகிறார்கள், பல போதனைகளை பின்பற்றுகிறார்கள், பல மனுஷ போதனைகளை பின்பற்றுகிறார்கள். நாமோ வேதத்தை பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நன்றா இருப்பீர்களாக. 3 யோவான் 11 நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. பிரியமானவர்களே, தீமையானதை பின்பற்றக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. தீமையான காரியங்கள் நன்மையானதாகவே தோன்றுகிறது, நல்லதாகவே அது காணப்படுகிறது. எப்படி விஷம் நிறைந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறோம், அது மாதிரி பல தீமையான காரியங்கள் பார்ப்பதற்கு நலமானதா இருக்கும். நம்ம எது நலமானது எது தீமையானது என்கிறதை பகுத்தறிய வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டியது நன்மையானதை. நன்மையானது என்னதுன்னா, நன்மை செய்தவராகி இயேசுவை பின்பற்றும் போது அவர் போல நன்மையை பின்பற்றுகிறோம். அப்படி இந்த ஆண்டு தீர்மானித்து நன்மையானதை பின்பற்றும் போது நல்லவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். தீமையானதை பின்பற்றுகிறதுனால எவ்வளவு நன்மை வந்தாலும் வேணாம் சொல்லுற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறட்டும். நன்மையை பின்பற்றுவோம், நன்மையான இடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வோம். God bless you all.